இயரே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே டிசம்பர் வந்தாச்சு. டிசம்பர்னால் என்ன ஸ்பெஷல் பார்க்குறீங்களா? நம்மளுக்கு கிறிஸ்மஸ் தான். ஸோ நானும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணிவிட்டு ப்ளம் கேக் செய்ய ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் ஆஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே, அப்புறம் நான் வெறும் நான் ஆல்கஹாலிக் கேக்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன். ஆல்கஹாலிக் இங்கே இல்லை. அண்ட் எக்லெஸ் எக் ரெண்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் எக்லெஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா எக்லெஸ் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லை எக்குன்னா எக் வச்சும் பண்ணித்தரோம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் எந்தெந்த கேக்ஸ்க்கு என்னென்ன காஸ்ட்டுன்ற பிக்சர்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு ப்ளம் கேக்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ கேக்ஸ் வந்து இந்த மாதிரி 1/2 kg 1 kg ரவுண்ட் பேஸ்லேயும் கிடைக்கும். லோஃப் டைப் பிரெட் ஷேப்லேயுமே அதுலேயுமே கிடைக்கும். 250 grams 1/4 kg அது கிடைக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்ஸு அதுலேயுமே கிடைக்கும். ஸோ என்ன ஷேப் வேணாலும் பண்ணலாம். ப்ளஸ் ஆரல்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப். ஆக்சுவலி இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கேக் நான் காமிக்கிறது, பட் அந்த ஷேப்காக நான் அதை ரெஃபர் பண்ணேன். பட் இந்த ஸ்டார்லாம் வந்து ஒரு 100 grams 150 grams தான் ஆக்சுவலி பிடிக்கும். அது எதுக்குன்னா, இப்போது வந்து நீங்கள் வெளியே யாருக்காவது கொடுக்குறீங்க, எனக்கு வந்து இந்த இவ்வளோ இருந்தால் போதும்னு கஸ்டமைஸ்டாக கேட்டால் அதில். தென் ப்ளம் கேக்ஸில் இந்த மாதிரி பீஸ் கேக்கும் பண்ணுறோம். இது ஆக்சுவலி அந்த லோஃப் டைப் சொன்னல அதில் பண்ணது. வீடியோ பர்பஸ்க்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிளெயின் கேக் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி ப்ளம் கேக்ஸு பீஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ப்ளம் கேக்ஸ்லாம் ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ண கேக்ஸ் தான். ஸோ நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த இயர். ஸோ இது வந்து டெஃபினட்டாக மிஸ் பண்ண முடியாத ஒரு கேக்கு. நெக்ஸ்ட்டு டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கு. இதுவுமே கைண்ட் ஆஃப் ப்ளம் கேக்ஸ் தான். ஆனால் ப்ளம் கேக்ஸ்க்கு போடுற அளவுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் இது இதில் போட மாட்டோம். ஜஸ்ட்டு டியூட்டி ஃப்ரூட்டிஸ் மட்டும் தான் போடுவோம் இதில். இதுவும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பு இல்லை 1/2 kg 1 kgயில் கேட்குறீங்கனாலும் பண்ணி தருவோம். இல்லை பீஸ் கேக்லனாலுமே பண்ணி தருவோம். இல்லை இந்த மாதிரி நாங்கள் 150 grams தான் கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டார் ஷேப்பில் பண்ணி தருவேன். இல்லை பீஸ் கேக்லேயும் பண்ணி தருவேன். இல்லை இந்த மாதிரி ரவுண்டு எதுலனாலுமே எந்த ஷேப்னாலும் பண்ணலாம். ஆக்சுவலி கிராம்ஸ் கணக்கில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரலாம். இதுலேயே டியூட்டி ஃப்ரூட்டி வேணால் நட்ஸ் மட்டும் போதும்னா அது கூட போட்டு தரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்பாஞ்ச் கேக்கு. இது வந்து நம்ம யாருக்காவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சூப்பரான சாய்ஸ். இப்போது கிறிஸ்மஸ் டைமுக்கு நிறைய பேர் வெளியில் இருக்க கிட்ஸுக்கு இல்லை ஆர்ஃபனேஜ்லலாம் போய் செலிப்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த இயரோட நியூ லான்ச்சுன்னு என்னடா ப்ரௌனி காமிக்கிறேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி ப்ரௌனி ஓல்டு தான். நான் சொல்ல போகிற விஷயம் தான் நியூ. என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கனாஷ் ப்ரௌனிஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆக்சுவலி அவங்க சென்னையில் இல்லாத பர்சன்ஸ்லாம் கேட்குறீங்க. இப்போ கனாஷ் ப்ரௌனீஸ்லாம் வந்து என்னால் கொரியர் அனுப்ப முடியாது. ஏன்னா கனாஷ் வந்து ரொம்ப ஸ்மட்ஜ் ஆகிடும். என்ன டிசைன் போட்டிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஸ்மட்ஜ் ஆகிடும். ஏன்னா கொரியர் இன்றைக்கி போட்டால் நாளைக்கு தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சில பேருக்கு நாளன்னைக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து கனாஷ் ப்ரௌனீஸ் வந்து கொரியர் பண்ண முடியாது. ஆனால் நார்மல் ஃபஜ்ஜி ப்ரௌனீஸ் என்னால் கொரியர் பண்ண முடியும். ஃபஜ்ஜி ப்ரௌனீஸோ இல்லை டபுள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனீஸ், ராகி ப்ரௌனீஸ், ஓரியோ ப்ரௌனீஸ், கிட்கேட் ப்ரௌனீஸ், நட்ஸ் ப்ரௌனீஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ப்ரௌனீஸ் வந்து நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணுறோம். ஆனால் வந்து கனாஷ் ப்ரௌனீஸ் மட்டும் டிஸ்பேட்ச் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த நியூ லான்ச் DIY ப்ரௌனீஸ். ஸோ இதில் என்னென்னா 250 grams ஆஃப் ப்ரௌனீஸை நானே பேக் பண்ணி கொடுத்துருவேன். ப்ளஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ஹோம்மேட் சாக்கோ சிப்ஸு. ஸோ இதுவும் வீட்டிலையே பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இது ஹேம்பர் மாதிரி வரும். காம்போ ப்ரௌனீஸ் வரும், கூடவே சாக்கோ சிப்ஸ் ப்ளஸ் இந்த கனாஷும் கொடுத்துருவேன் பைப்பிங் பேக்குள்ளேயே வச்சு. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து சிசர் எடுத்து அதோட டிப் மட்டும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ரெடி டு யூஸ். நீங்கள் வந்து கனாஷை வச்சு அதில் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
இதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லை சும்மா கோடு கோடாக போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வச்சு உங்களுக்கு டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களோட பர்த்டே பார்ட்டிஸோ இல்லை என்ன வேணும்னாலும் செலிப்ரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹேம்பராக காம்போவாக வரும். ப்ளஸ் இது கூட ஒரு ஹாப்பி பர்த்டேயோ இல்லை ஆனிவர்சரியோ என்ன கேட்குறீங்களோ அதோட டேகும் கூடயே வந்துடும். ப்ளஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸும் கூட கொடுப்போம் அந்த காம்போவில். ஸோ இந்த இயர் கிறிஸ்மஸ்க்கு சீக்கிரமாக பிளான் பண்ணிடுங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா December 15 வரைக்கும் தான் ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு மேலே ஆர்டர்ஸ் எடுக்கல. ஸோ December 15க்குள்ளே உங்கள் ஆர்டர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிடுங்க. எங்ககிட்ட ஹேம்பர் பாக்ஸும் இருக்குது. இந்த ப்ளம் கேக்கு, டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸு அதெல்லாம் வச்சு ஒரு ஹேம்பர் பாக்ஸும் இருக்குது. அண்ட் அது கூட இந்த மாதிரி பாட்டில் ஷேப்பில் ஒரு டார்க் சாக்லேட்டும் இருக்குது. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டார்க் சாக்லேட்டுன்றதுனால ஓவர் கசப்பும் இருக்காது, அதுக்காக ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்காது. அது நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்னோமேன் ஷேப்பில் இன்னொரு சாக்லேட்டு. ஸோ இதெல்லாம் கூட அந்த ஹேம்பர் பாக்ஸில் இருக்கும். ஒரு டார்க் சாக்லேட், இது வந்து ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி ஹார்ட்ஸ் வந்து மில்க் சாக்லேட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹேம்பரில் வரும். ஸோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிடுங்க. அண்ட் 23rd அன்றைக்கி எல்லா ஆர்டர்ஸுமே டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் நாங்கள் பல்க் ஆர்டர்ஸும் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது நீங்கள் நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, இல்லை நாங்கள் யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல ஆனால் பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸ்க்கு மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவும் ஓகே. அந்த மாதிரி ஹேம்பர்ஸ்லாம் கூட ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களுக்கு ஹேம்பர்லாம் எதுவுமே வேண்டாம், வெறும் ஜஸ்ட் ப்ளம் கேக்ஸ் மட்டும் போதும். 1/2 kg இல்லை 1/4 kg 1 kg இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அது கூட நாங்கள் வெறும் ப்ளம் கேக்ஸ் மட்டும் தரோம். இல்லை ப்ளம் கேக்ஸ் வேணால் டியூட்டி ஃப்ரூட்டி மட்டும்னா அதுவும் தரோம். இல்லை நாங்கள் யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, நாங்களே சாப்பிட போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது எந்தெந்த கேக்ஸ் என்னென்ன காஸ்ட்டுன்னு பார்க்கலாம். என் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க.